கோயில் தீர்த்தத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போகவே கூடாதுன்னு சொல்றாங்களே, அதற்கான உண்மையான காரணம் ஏன்னு தெரியுமா? புனிதமான இந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்க உடனே ஒரு லைக் போடுங்க. நம்ம எல்லாரும் சாமி தரிசனம் முடிஞ்சதும் பக்தியோட தீர்த்தம் வாங்குவோம். ஆனா நிறைய பேர் அதை பாட்டில் அடைச்சு வீட்டுக்கு கொண்டு போவாங்க. இது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமா? நமது ஆகம விதிகளும் சாஸ்திரங்களும் இதை ரொம்ப கண்டிப்பா தடுக்குது. ஏன் அப்படி ஒரு கடுமையான விதியை நம் முன்னோர்கள் வச்சாங்க? இதுக்கு பின்னால இருக்கிற ஆன்மீக ரகசியம் என்ன? கோயில் கருவறையில 1000 முறை உச்சரிக்கப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரங்களும் இறைவனோட பிராண சக்தியும் கலந்த அபூர்வமான திரவம் தான் இந்த தீர்த்தம். அது சாதாரண தண்ணி கிடையாது. அந்த புனித நீருக்குள்ள இறைவனோட அதிர்வலைகள் அப்படியே அடங்கி இருக்கும். அந்த மகத்தான காந்த சக்தி கோயிலோட பிரகாரத்துக்குள்ள இருக்கும்போது மட்டும்தான் மிக பிரம்மாண்டமா வேலை செய்யும். அந்த தீர்த்தத்தை கோயில் எல்லையை தாண்டி வெளியே கொண்டு வரும்போது வெளி உலகத்தில் இருக்கிற அசுத்தமான அதிர்வலைகள் அதோட புனிதத்தன்மையை முழுமையா அழிச்சிடும்னு சொல்றாங்க. அதனாலதான் தீர்த்தத்தை இறைவனோட சந்நிதியிலேயே உடனே பருகிடணும். அப்போதான் அந்த தெய்வத்தோட முழுமையான அருளும் ஆசீர்வாதமும் நம்ம உடம்புக்கும் உயிருக்கும் நேரடியா வந்து சேரும். இனிமேல் கோயில் தீர்த்தத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு போகாதீங்க. நீங்க உண்மையான பக்தனா? கீழே ஓம் நம சிவாய் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.